ஸோ எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து நடிக்கணுன்றது ரொம்ப ஆசை. எனக்கு நடிப்பில் கொஞ்சம் ஆர்வம் ஜாஸ்தி. இந்த விஷயம் அண்ணனுக்கு வந்து தெரியும். இன்ஃபேக்ட் நான் சின்ன வயசுலேருந்தே நான் ரொம்ப ரொம்ப சின்ன வயசுலேருந்தே சொல்கிறேன். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட்லேயே எனக்கு ஆக்டிங் ரொம்ப பிடிக்கும். ட்ராமாலாம் போவேன். அப்பாவோட வீட்டுக்கு வந்து அப்பாவோட அந்த டைலாக்ஸ்லாம் பார்த்துட்ருப்பேன். அண்ணா வந்து அந்த டைம் கிரிக்கெட் ஆடிட்டு இருந்தார். ஸோ அண்ணனுக்கு வந்து ஒரு பாயிண்டில் அந்த ஷின் ஃப்ராக்சர் ஆச்சுல்ல, அந்த ஃப்ராக்சர் ஆகும்போது ஒரு 1 year அவருக்கு பெட் ரெஸ்ட் ஆச்சு. அந்த பெட் ரெஸ்ட்டில் தான் அப்பா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவருக்கு அதில் ஏன் நீ சினிமாவை போகக்கூடாது, நல்லா இருக்குமே, நல்ல ஆப்ஷனாக இருக்குமே. அண்ணனை வந்து அதை முடிச்சுட்டு அந்த டைமில் ஒரு சின்னதாக ஏதோ ஒரு ஸ்பார்க் ஆகிருக்கான்னு அது முடிச்சுட்டு திருப்பி போய் பார்க்கும்போது அந்த இன்ஜுரியால் பழையபடி ஆட முடியலன்றதால சரி ஓகே இது ட்ரை பண்ணி தான் பார்ப்போமேன்னு ட்ரை பண்ணார். அண்டு அதுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரகிள் போச்சு. ஒரு 5-6 வருஷம் போச்சு. அண்டு நான் சின்ன வயசுலேருந்து அந்த ஸ்ட்ரகிள் பார்க்கும்போது சில சமயம் திருப்பி வருவார். நான் 4th 5th படிக்கும்போது வருவார். இன்றைக்கி என்னென்ன பண்ணீங்க ஃபுல்லாக சும்மா ஒரு ஆஃபீஸ் வெளில உட்காந்துருந்தேன்டா அப்படிலாம் சொல்லுவார். ஸோ அப்போது ரொம்ப பயங்கர கஷ்டம் போலையே, நம்மளுக்கு இந்த ஆசை இருக்குது, நம்ம அண்ணன் அப்படி பார்க்குறோம், அவரையே ஓட விடுறாங்களே, ஸோ இப்போது ரொம்ப கஷ்டமான இண்டஸ்ட்ரியாக இருக்குமேன்னு எனக்கு ஒரு சின்ன ஒரு இது இருந்தது. பட் தேங்க்ஃபுல்லி கடவுள் புண்ணியத்தில் வெண்ணிலா கபடி குழுன்னு ஒரு படம் வந்து அவரை வந்து ஸ்க்ரீனில் நாங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது எங்கள் ஃபேமிலிக்கு அது வந்து ஒரு பெரிய மொமெண்ட்டு. அண்ணனோட ஸ்ட்ரகிள் பார்க்கும்போது அவர் அலையிறது எல்லாம் பார்க்கும்போது அந்த ஆப்பர்ச்சுனிட்டியோட மதிப்பு ஒன்று இருக்குல்ல, அந்த ஆப்பர்ச்சுனிட்டியோட மதிப்பு எனக்கு தெரியும். ஸோ நம்மளுக்கு இப்படி யாருக்குமே கிடைக்காத ஒரு வாய்ப்பு நம்மளுக்கு கிடைக்க போகுது, இல்லை நம்ம நினச்சா நம்மளுக்கு கிடைக்கும். அப்படி கிடைக்கும் போது அதுக்கு நான் தயாராக இருக்கணும். இல்லை அது அப்படி எனக்கு ஒன்று வேணும்னு நான் நாளைக்கு கேட்டால் கூட அதுக்கான நான் என்ன பண்ணியிருக்கேன்னு எனக்குள்ளேயே ஒரு கேள்வி இருக்கும்ல. ஸோ அதுக்காக தான் நான் வந்து முருகதாஸ் சார்ட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை பார்த்துருக்கிறேன். இன்ஃபேக்ட் ஒரு 1.5 வருஷம்.